இன்னைக்கு நம்ம பிளாக்ல 142nd to 144th எபிசோடு தான் பார்க்க போறோம். கிளவர் கிங்டம் இந்த உலகமே மேஜிக் நம்பி மட்டும்தான் இருக்குது. எப்படி இந்த கதையோட மெயின் கேரக்டருக்கு மேஜிக் இல்லாம அவன் ரொம்ப கஷ்டப்படுறானோ, அவன் மெயின் கேரக்டருங்காட்டி அவனுக்கு மட்டும் மேஜிக் இல்லாம இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற ஏகப்பட்ட பேருக்கு மேஜிக் இல்லாமலையோ இல்லைன்னா மேஜிக் ரொம்ப கம்மியா இருக்கிற நபர்களோ இருக்கிறாங்க. பவர்ஸ் இல்லாத காரணத்தாலே வாழ்க்கையில ஏகப்பட்ட அசிங்கங்களையும் அதே நேரத்துல நிறைய இழப்புகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஐ ஆஃப் த மிட் நைட் சன் இந்த ஊரை அட்டாக் பண்ணியிருப்பாங்களே, கிங்டம் அட்டாக் பண்றதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக டாஸுங்கிற ஒரு பொண்ணு அவ கையில அடிபட்டு இருந்திருக்கும் போல. சோ அதுக்கு மருந்து போடுறதுக்காக அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு டாக்டரை வந்து மீட் பண்ணியிருப்பா. ஆனா அந்த டாக்டரோட பேர் டாக்டர் போன்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது அந்த டாஸுங்கிற பொண்ணு இருக்கிறாள், சோ அவளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் போல. அவளோட மாமியாரும் அதுக்கப்புறம் அது புருஷனா இருக்கும். டாஸு கிட்ட மேஜிக்லாம் கிடையாது, ரேதர் ஒரு டைப் ஆஃப் மேஜிக் இருக்கும். அது என்னன்னா மற்றவங்க கிட்ட இருந்து பவர்ஸ் அவங்களால எடுத்து யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அவங்க இன்லாஸ் கிட்ட இருந்தும் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்துமே பவர்ஸை கடன் வாங்கி அவங்க பயன்படுத்துவாங்க. ஆனா அப்படி பயன்படுத்துறது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த மேரேஜ் லைஃப் அவங்களுக்கு பிடிக்காம தான் இருந்திருக்கும். அது ஏன் அப்படின்னு அப்புறம் காட்டுவாங்க. பிளஸ் இப்படி இருக்கிற டைம்ல தான் கரெக்டா ஐ ஆஃப் த மிட் நைட் சன் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த இடிபாடுகள்ல அவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்குவாங்க. இந்த டாஸுங்கிற பொண்ணுமே அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது அந்த ஆள் சம்திங் ஏதோ ஒரு வார்த்தையை விடுவானா, கோவப்பட்டவ சாவுடான விட்டுருவா. சோ அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு பசங்க எல்லாரும் டெவலை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் கேப்டன் வில்லியம் அவரோட வேர்ல்ட் ட்ரீயை பயன்படுத்தி இருக்கிற எல்லா எல்ஃபுங்களையுமே வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. கிங்டம்ல இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு மேஜிக்கை கண்கூடா பார்த்தங்காட்டி தான் கேப்டன் வில்லியம் தான் நம்மளை காப்பாத்திருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு பெரிய சண்டையில ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு நெருக்கமான நிறைய பேரை இறந்துருப்பாங்களா. இப்படி இருக்கும்போது தான் அந்த டாக்டர் போ அப்படிங்கிறவ நம்ம ஹீரோவை பத்தி ஒரு நியூஸ் பேப்பர் வந்திருக்கும்ல, நம்ம ஹீரோ தான் டெவிலுக்கு கீழே இருக்கிற ஒருத்தன், அவன் வந்து ஃபர்படன் மேஜிக்கை பயன்படுத்துறான் அப்படிங்கிற மாதிரிலாம். அப்படின்னா இதுக்கு பின்னாடி டெவில் தான் இருக்குதாங்கிற விஷயங்கள்லாம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் இதே டைம்ல விசார்ட் கிங்கும் எப்படியோ டேம்னாட்டியோவை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோவான ஆஸ்தா இருக்கிறான்ல, ஸோ பிளாக் புல்ஸ்ல இருக்கிற எல்லாருமே அந்த டெவில்ல பத்தின இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதனால அடுத்த 6 மாசத்துக்கு நம்ம ஆஸ்தாவை டேம்னாட்டியோவால எதுவுமே பண்ண முடியாது. இப்படி இருக்கும்போது இந்த மேஜிக் பார்லிமெண்ட்ல ஒரு கார்டியன் வேலை பார்க்குற கேப்வே அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவனோட நெஃப்யூவை இந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சன் இந்த இஷ்யூ இருக்குதுல்ல, இதுல இழந்துருப்பான் போல. அதனாலேயே பர்சனலா அவனுக்கு இந்த டெவில்ஸ் மேல ஒரு காண்ட் இருக்கும். ஏன்னா டெவில்ஸ் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி இப்போதைக்கு டெவில் யாருன்னு சொல்லியிருந்திருக்காங்க, நம்ம ஆஸ்தான்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதனால ஏன் நீங்க அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம 6 மாசம் தள்ளி போட்டிருக்கீங்க அப்படின்னு டேம்னாட்டியோ கிட்ட சண்டைக்கு போனா அவன் ஏன் இவ்வளவு ஒரு ரேஜா இருக்கிறான்னு டேம்னாட்டியோக்கு புரியுது. இருந்தாலும் நீதியை நிலைநாட்டுறதான் என் வேலையை தவிர எமோஷனலா டிசிஷன் எடுக்கிறது கிடையாதுங்கிற மாதிரி தான் அவனோட பதிலுங்கிறது இருக்கும். இப்படி இருக்கும்போது தான் டாக்டர் போவும் டாஸும் நம்ம காபேவை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கும் இந்த டெவில் மேல எவ்வளவு வெறுப்பு இருக்குதுன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆகையால் எங்க கூட நீங்க ஒன்று சேர்ந்துக்கிறீங்களா, இந்த டெவிலை அழிக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் ஒரு ஃபேக்ஷனா உருவாகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லைக் ஏதோ ஒரு ரிவால்ட் குரூப் மாதிரி. கட் பண்ணா அவங்களுக்கான பேர் டெவில் பேனிஷர்ஸ் அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க. டெவில் அழிக்க போறாங்களாமா. அவங்களோட பிளானோட முதல் வேலையா நம்மளோட மாதிரி இருக்கிறால காச்சேயோட தங்கச்சி, ஸோ அவளுமே டெவிலுங்கிற மாதிரி தானே லைக் நியூஸ் பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆகையால் சர்ச்ல நன் இல்லாத நேரமா பார்த்து அந்த புள்ளைய ஆட்டையை போட்டுறாங்களா. அதுவே ஹைடவுட்ல இருக்கிற காச்சேக்குமே தன்னோட தங்கச்சி தன்னை கூப்பிடுற மாதிரியான ஒரு உணர்வுங்கிறது ஏற்பட சரிதான்ட்டு ஃபின்ரால கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க ஆஸ்தாவும் செல்வாவும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது அப்போ காட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தன் அப்படியே தட்டு மாதிரி வந்து விழுகுவானா. ஐயோ இனியே ஆச்சுன்னு ஆஸ்தா கிட்ட போய் உதவி பண்ண பார்த்தா அவன் சம்திங் ஏதோ கெமிக்கல் கேஸ் மாதிரி பயன்படுத்தி நம்ம சேக்ரேவையும் ஆஸ்தாவையும் ஒரு மாதிரி மயங்க வைக்க, மயக்கத்தில் இருக்கிற சேக்கை அவ பவரை யூஸ் பண்ண போகும்போது ஆஸ்தாவோட கையில நோஸ்ல ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி போட்டு வச்சிருந்தான்ல, அது அப்படியே கலந்து விழுந்துருது. இப்போதைக்கு அந்த டெவில் பேனிஷர்ஸ் ஆஸ்தாவை கடத்த தான் வந்திருக்கானுங்க. இருந்தாலும் ஆமால இந்த சேக்ரே அப்படிங்கிற புள்ள இவளுமே ஃபர்படன் மேஜிக்லாம் பயன்படுத்துவால, வாங்க வாங்க இவளும் தூக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ரெண்டு பேரையும் கடத்திட்டு போக பார்த்தா சில்வா பின்னாடியே வந்து அவங்களை தடுக்கிறதுக்காக முயற்சிகள்லாம் ட்ரை பண்ணா எப்படியோ ஆஸ்தாவை காப்பாத்திடுறா. ஆனா சேக்ரேவே அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆப்வியஸா அந்த டெவில் பேனிஷர் அப்படிங்கிற குரூப் வந்து அந்த கேப்வே டாக்டர் போ டாஸ்னு சொல்லி இவங்களால உருவாக்கப்பட்டது தான். ஆஸ்தா அவங்க இருந்து கடத்திட்டு போறதுக்காக ஒரு மெடிசனை பயன்படுத்தி இருந்திருப்பாங்கல்ல, அதனால ஆஸ்தாவை கியூர் பண்றதுக்காக ஓவன் கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பாங்க. எங்க காட்சியுமே தான் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டாங்க தெரிஞ்சோன்னே அந்த நன் மேல சமகான்னு இருக்கிறான். அவளை தங்கச்சி மட்டும் கிடைக்கல உனக்கு கொன்றுண்டிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருப்பானா. கட் பண்ணா அந்த டேம்னாட்டியோட ஆபீஸுக்கே போயிட்டு அவனை நீதானே என் தங்கச்சியை கடத்தி வச்சிருந்திருக்கேன்னு சுத்தமா பயமே இல்லாம காட்சி அவனே அடிக்கிறதுக்காக நின்னுகிட்டு இருப்பானா. நான் யாரடா கடத்தினேன்னு டேம்னாட்டியாக்கும் ஒண்ணுமே புரியல. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா அங்க காட்சிக்கும் டேம்னாட்டியாக்கும் சண்டை நடந்திருக்கும். அப்ப கரெக்டா விஷயம் கேள்விப்பட்டு பிளாக் புல்ஸ் சேர்ந்தவங்க அங்க வந்துடுறாங்க. கூடவே நம்ம மார்க்ஸும் வந்திருப்பான். அவனுக்கும் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல. முதல்ல டேம்னாட்டியோ தன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ற விதமா
மார்க்ஸ் கிட்ட அவனோட பவரை டேம்னேட்டியோ மேல யூஸ் பண்ண சொல்றான். மார்க்ஸால மெமரி ரீடிங் பண்ண முடியும். அவனோட பவர்லாம் பயன்படுத்தி பார்க்கும்போது கமான் டேம்னாட்டியோ ஒன்றும் மரியை கடத்தல. ஸோ கடத்தாத போது என் மேலே தேவையில்லாமல் அக்யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். இந்த இடத்துல என் மேலே வைலன்ஸாக பயன்படுத்தி இருந்திருக்கேன். ஆகையால் உன்ன நான் பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு டேம்னாட்டியோ பேச வரும்போது கரெக்டாக நோசல் அங்கே வருவான். நோசலை நம்ம விசார்ட் கிங் தான் அனுப்பி வச்சிருந்திருக்காராம. என்ன மேட்டர்னா நோசல் ஆஸ்தா மேலே ஒரு பிரேஸ்லெட்டை ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி போட்டிருந்திருப்பார்ல. அந்த பிரேஸ்லெட் ஊரை தாண்டி வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் ஆஸ்தா இங்கே தான் இருக்கிறான். அவன் கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டை யாரா எடுத்திருப்பாங்கன்னா பிரேஸ்லெட்டை அன்லாக் பண்ணுற மேஜிக் நம்ம சேக்கரேக்கு தான் தெரியும். மேபி அவளை கடத்த போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆஸ்தாவோட பிரேஸ்லெட்டை தன்னோட கையில போட்டுக்கிட்டா போல. ஓகே ஃபைன், அவளை ட்ராக் பண்ணலான்னு யோசிக்கக்குள்ள எந்த லொகேஷன்ல இருந்து சிக்னல் வருதோ அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி ஃபின்ரால் போனது இல்ல போல. ஆகையால் நம்ம நோசலோட பவரை யூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க ஆல்மோஸ்ட் அந்த கிராமத்துக்கு வரும்போது அப்போ அந்த டெவில் பேனிஷர்ஸ் சேக்கரேயோட கையில வேற ஒரு மேஜிக் ஐட்டம் வந்து போட்டு விடுவாங்க. ஏன்னா சம் கேசஸ் நம்மள ட்ராக் பண்ணி வராங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு மேஜிக் அந்த மேஜிக்கை தடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி. அதை அவங்க சும்மா ஒரு முன்னெச்சரிக்கை தான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இங்க நம்ம பசங்களுக்கு பதறிடும். ஒருவேளை நம்ம ட்ராக்கிங் டிவைஸ் வச்சிருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு யோசிச்சுட்டு எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் அந்த ஊர்ல தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம கேப்டன் யாமியும் ஃபின்ராலும் ஐ ஆஃப் த மிட் நைட்ஸனோட அட்டாக்கு அப்புறம் நிறைய பேர் இறந்துருப்பாங்களா. அந்த கிரேவியார்டுக்கு வந்திருக்கைக்குள்ள அங்க நம்ம டாசுவுமே இருப்பா. ஃபின்ரால் அவகிட்ட போயிட்டு மரியோட போட்டோவை காமிச்சு இவளை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களான்னு கேட்டுட்டு கூடவே கேப்டன் யாமியும் இங்க டெவில்ஸ் ஹேட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு குரூப் இருக்குதான்னு கேட்கக்குள்ள இத்தனை பேரை காவு வாங்கறதுக்கு காரணமா இருந்த அந்த டெவிலை யாருதான் வெறுக்காம இருப்பாங்கிற மாதிரி அவளே ஒரு ஹேட்ரேட்ல தான் பேசிக்கிட்டு இருப்பா. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துற ஒரு பெரிய மேஜிக் நைட்ஸ்ல பெருமை பேசிக்கிறீங்களா, அன்னைக்கு நைட்டு எங்க ஊர்ல இருக்கிறீங்களா சாகும்போது எங்க போனீங்கடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஃபின்ரால் அதுக்கு பதில் சொல்ல வரும்போது கேப்டன் யாமி மன்னிப்பு கேட்டுருவோம் பொசுக்குன்னு. எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க வந்திருக்கணும் ஆனா எங்களால வர முடியலன்னு. அதுவே சில்வாவும் நோசலும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருப்பாங்களா. பார்த்தா அங்க கிராமத்துல இருக்கிற யாருமே இவங்களை மதிக்கிற மாதிரியே இல்ல. ஈவன் இவங்க ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். ஏன்னா ஆப்வியஸா ஊர் அழியும் போது எங்க போனீங்க அப்படிங்கிற கேள்விதான். இங்க காச்சே ஆமா மரி என் ஏஞ்சல் எங்க இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பானா. அப்ப அங்க ஒரு பாட்டி மாதிரி நின்னுக்கிட்டு என் பேர் தான் மரி என்ன ஏஞ்சல்னு சொல்றியா பாய்ங்கிற மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க டாஸுமே அவனோட சீக்ரெட் இடத்துக்கு போயிட்டு இப்படி நம்மளை தேடி மேஜிக் நைட்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது இப்படி கரெக்டா இதே இடத்துல கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும். அதனால அந்த குரூப்ல ஒரு ஆள் அவனோட மேஜிக்கை பயன்படுத்தி நம்ம சேக்கரை கிட்ட அந்த பிரேஸ்லெட் இருக்கிறத பாத்துறான். அதை உடச்சலான்னு போகும்போது அதுக்கு டாஸோ இரு அதை வச்சு இன்னொரு பிளான் போடலான்னு சொல்லுவா. இங்க நோசலுமே அந்த ட்ராக்கிங் டிவைஸ் திருப்பி ஆன் ஆயிடுச்சுங்கிறத பாக்குறான். இந்த ஊரை விட்டு வெளியில போகுது. மேபி இந்த ஊருக்குள்ள நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே இது நம்மளை ஏமாத்துறதுக்காக அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் போய் பார்க்க வேண்டியது கடமைன்னு சொல்லி நோசல், சில்வா, காட்சி அப்புறம் ஃபின்ரால்னு சொல்லிட்டு 3 பேரும் அது எங்க ட்ராக் ஆகுதோ அங்க ஃபாலோ பண்ணி போயிருந்திருப்பாங்களா. போய் பார்த்தா அது ஒரு பறவையா இருக்கும். ஸோ அது மேலதான் அதை போட்டு வச்சிருந்திருப்பானுங்க. அதுவே இங்க அந்த டாஸும் டாக்டர் போவும் இருக்கிறாங்களே. ஸோ அவங்களுக்கு நடுவில் ஒரு ரொமான்டிக் ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்குது போல. ஸோ பயங்கர ஹோப்லெஸ் ஆன ஒரு சுச்சுவேஷன்ல சிமிலரான தாட் ப்ராசஸ் அண்ட் சிமிலரான இழப்புகளை ஃபேஸ் பண்ண ஒரு வூண்டட் சோல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்க ஆஸ்தாவுமே ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு கண் விழிக்கும் போது கரெக்டா நம்ம பிளாக் புல்ஸ் பசங்களும் வந்துடுறாங்க. கேப்டன் யாமி நம்ம ஆஸ்தா, ஃபின்ரால் அப்புறம் சில்வா அப்படின்னு சொல்லி 3 பேரையும் ஹைட் அவுட் போக சொல்லிட்டு கேப்டன் யாமி மீட்டிங்காக போயிருந்திருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளோட ட்ராக்கிங் டிவைஸை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க டீம்ல யாரோ ஒருத்தங்க மேஜிக் வச்சிருக்காங்கன்னு சொல்லக்குள்ள டேம்னாட்டியாவும் அங்கதான் இருப்பானா. என்னது டிரான்ஸ்பரன்சி மேஜிக்கா, இது என்கிட்ட இருக்கிற ஒருத்தன் தான் வச்சிருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த காபே இருக்கிறான்ல அவனை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றான். ஈவன் காபே மட்டும் கிடையாது, டெவிலை எதிர்த்து பயங்கர கோவத்தோட இருக்கிற ஒரு நபர்னா ஓனோபை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான். அவனுமே அதே மாதிரி காபே மாதிரியான ஒரு ஆள் தான். இந்த மாதிரியான ஒரு குரூப்பை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் சியோனா அப்படின்னு ஒரு பொண்ணு கூட இருப்பாளாமா. இவங்க எல்லாரும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இந்த அட்டாக்ல இழந்திருக்காங்க. ஒரு நக்சலைட்ஸ் மாதிரி ஒரு ரிவோல்ட் குரூப்பை உருவாக்குற அளவுக்கான கிரட்ஜுங்கிறது கோவங்கிறது இவங்களுக்கு இருக்க செய்யும்னு சொன்னா அதுக்கு மார்க்ஸ் நம்ம அப்படிலாம் எடுத்தங்கோத்தம்லாம் முடிவு பண்ணக்கூடாதியா, இரியா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஜாக்குக்கு ஒரு டவுட் வரும். உண்மையாலுமே அவங்க எல்லாம் தன்னைத்தானே ஒரு டெவில் பேனிஷர்ஸ்னு சொல்லிக்கிறாங்க, டெவிலை வெறுக்கிற ஒரு ஆள்னு சொல்லிக்கிறானுங்கன்னா கடத்திட்டு போனதுக்கு அப்புறமே அந்த மரியா இருக்கட்டும், சேக்கரேவா இருக்கட்டும், இல்லைனா நம்ம ஆஸ்தாவியா இருக்கட்டும் எல்லாரையும் போட்டு தள்ளி இருக்க வேண்டியதானே. இல்லைனா கடத்தணுங்கிற அவசியம் கூட கிடையாது, டைரக்டாவே காலி பண்ணிருக்கலாமேன்னு கேட்கும்போது அப்பதான் டேம்னாட்டியல் சொல்றான். மேபி அந்த காப்வே அப்படிங்கிறவன் இன்கேஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகப்படல, பட் இன்கேஸ் அவன் தான் அந்த டெவில் பேனிஷர்ஸுக்கு லீடரா இருக்கிறாங்கிற பட்சத்தில் அவன் ரொம்பவே நியாயமான ஒருத்தன், ரொம்ப
ரொம்பவே நீதி நேர்மையான ஒரு ஆள். அதனால தான் மேஜிக் பார்லிமெண்ட்ல ஒன் ஆஃப் த கார்டியனா கூட இருக்கிறான். லைக் ஒரு 38 இயர்ஸ் ஓல்டுன்னு வச்சுக்கோங்க. மேபி சைலண்டா ஒரு இடத்துல வச்சு ஒரு டெவலை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பதிலா ரேதர் நிறைய மக்கள் பார்க்குற இடத்துல வச்சு ஆஸ்தா விகித போட்டு தள்ளிட்டான் அப்படின்னா டெவலை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி மக்களோட சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கலாம். மக்கள் எல்லாரும் பெரும்பான்மையான ஆளுங்க அவங்க செஞ்சது சரி அப்படின்னு ஏத்துக்கிற ஒரு நாள்லயோ இல்லைன்னா ஒரு இடத்துல வச்சோ தான் போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சஜஸ்ட் பண்ணுவாரு. நோசலுக்கும் இது புரிய வருது இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு. ஏன்னா இந்த ஐ ஆஃப் த மிட்நைட்ஸ் அட்டாக் இது நடந்ததுக்கு அப்புறம் இங்க கிங்டம்ல இருக்கிற ஏகப்பட்ட சாதாரண மக்களுக்கு இந்த கிங்டமோட ஆட்சி மேல ஒரு பெரிய அதிருப்திங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கு. என்னதான் நீங்க பவர்ஃபுல் உங்களுக்கு எல்லாம் விசில் அடிக்கிறாங்க கை தட்டுறாங்க அப்படிங்கலாம் ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னத்தை புடிங்கிட்டு இருந்தீங்கடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆப்வியஸா பீப்புளுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ என்னைக்கு அவங்க காலி பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க கட் பண்ண அடுத்த நாள் ஊருக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு சவுத்துல இன்னைக்கு மத்தியானம் டெவலுக்கு கீழே வேலை பார்க்குற 2 பேரை நாங்க போட்டு தள்ள போறோம்னு எழுதி வச்சிருந்திருக்கேன். அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.